மரபில்லா மாற்று ஆற்றலுக்கு மாடுகளோட ஒரு பயணம்னு நம்ம சொல்கிறோம். ஏன், அதாவது இந்த 200 ஆண்டுகளாக இந்த நவீன உற்பத்தியில் நாம் பெரிய அளவில் பெட்ரோலு, டீசலு, நிலக்கரி இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த பூமி பரப்பை, இந்த பூமி பந்தை வெப்பமடைய செய்துட்டோம். அப்போ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னோன்னா, பூமி வெப்பமடைந்ததுனால மழை பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் பெய்யறதில்லை. இதுதான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால மாறுதல் அல்லது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ இன்று உலக நாடுகள் எல்லாமே இதை பற்றி பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதற்கு என்ன மாற்று, எப்படி இதை தடுப்பது, இந்த கிளைமேட் சேஞ்ச் அதாவது கால மாற்றத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு எப்படி நம்ம வாழ்க்கை முறையை தகவமைப்பது என்பது தான் நம்மளுக்கு முன்னாண்டுள்ள மிகப்பெரிய கேள்வி. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, எப்படி தடுப்பது தகவமைப்பது என்ற கேள்விக்கு பதில் மாடுகளோடு நாம் விவசாய பணிகளில் இருந்த காலகட்டத்தில், அதாவது உழவன் மாட்டோட உழவு பணிகள் செய்த காலத்தில் எந்த கார்பன் எமிஷனும், கரியமில வாயுவும் வெளியேற்றம் என்பது இல்லை. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏராளம். தொழு உரத்திலிருந்து இந்த மாடுகளோட வைத்துக்கொண்ட உறவு, உணவாக பால், நம்மளோட பாரம்பரியத்தில் அதோட எவ்வளவோ விஷயங்கள் இணைஞ்சிருக்குது. இதை நம்ம திரும்பவும் எப்படி மீட்டெடுத்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம இதை மலர வைப்பது என்பதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணிச்சுமையாக இருக்குது. ஏன்னா மாடுகள் இன்று காணாமல் போய்விட்டது. நம்ம தமிழகம் உட்பட இந்தியாவிலிருந்து எவ்வளவு வகையான மாடுகள் இருந்தது என்பது, அது உள்ளூர் மாடுகள், இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ்ன்னு நாம் சொல்லலாம். இவைகளெல்லாம் காணாமல் போய்விட்டன. பாலுக்காகவும், பால் அதிகமாக வேணுங்கிறக்காக நம்ம நாட்டு மாட்டையெல்லாம் விட்டுட்டோம். டிராக்டர் வந்தோன்னா நம்ம நாட்டு மாட்டை மறந்துட்டோம், உழவையே மறந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த புவி வெப்பத்திலிருந்து நம்மை காப்பது, நம் பூமியை காப்பது என்ற நிகழ்வை போக்கி நடத்த வேண்டும் என்றால் கட்டாயமாக நம்மளுக்கு உதவியாகவும் நண்பனாகவும் தோழனாகவும் இருப்பது காளை மாடுகளாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே இந்த காளை மாட்டை திரும்பவும் எப்படி இனப்பெருக்கம் செய்வது என்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை என்ன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆவணப்படம் உங்களுக்கு நன்றாக விளக்கும். இந்த மாடுகளின் பயன்கள் தான் இந்த ஜீவராசிகள் தொழுவுரத்திலிருந்து விளைந்ததன் விளைவு. நம்ம காங்கேயம் காளையின் வீரியத்தை பாருங்கள். இது எப்படி தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறது. இதனுடைய இந்த வீரியம் என்பது நமது பாரம்பரியம், நமது சொத்து. இதனுடைய கன்றுகள் எவ்வளவு தூரம் உழைப்பிற்கு வரும் என்பதை நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாட்டைத்தான் ஏறுதழுவிய நமது வீரர்கள் பிடித்து அடக்கினார்கள். இதனுடைய ஆவேசத்தை பாருங்கள். இனப்பெருக்கத்திற்காக நாம் அழைத்துச் செல்கிறோம். இது இயற்கையோடு இணைந்தது. நாம் இன்றைய நவீனத்தில் ஊசி மூலம் கருவேற்றவில்லை. இதுதான் சிறந்த கன்றுகளை தரும். இந்த முறையைத்தான் நாங்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளோம். இந்த முறையில் வந்த காளைக்கன்றுகள்தான் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தன்னுடைய உண்மையான மரபை வெளிப்படுத்தும். எப்படி துள்ளி குதித்து தன் தாயிடம் ஓடி வருகிறது. இந்த கன்றுகள் எல்லாம் நாங்கள் வளர்த்த மாடுகளில் இந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிலிருந்து வந்த கன்றுகள். சற்று பாருங்கள், மனிதனுடைய உறவுகளைப் போலவே எப்படி இந்த விலங்கினங்களும் தங்கள் உறவுகளை சொல்கிறது. எத்தனை நிலங்களை நாங்கள் ஒழுகப் போகிறோம் என்று பேசிக்கொள்கிறதா? தாயிடம் எவ்வளவு சுவையாக பால் குடிக்கிறது. ஒரு காலத்திலே மிக நீண்ட கோட்டத்திலே இருந்த மாடுகள் எல்லாம் நமது நிலங்களை உழுது விளைவித்தன. டிராக்டர் வந்தவுடனே எல்லாமே போச்சு. சாதாரணமாக ஒவ்வொரு மாட்டையும் இந்த மாதிரி பராமரிக்கிறது மூலமாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருந்தது.
இதுதான் காங்கயம் பசுவின் கம்பீரத்தை பாருங்கள். ஒவ்வொரு மாடும் நம்ம அதை பிடிச்சிட்டு வந்து அதை பராமரிக்கிறோம். எத்தனை கன்றுகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்கிறதா? இந்த மாடுகள் எவ்வளவு எண்ணிக்கையில் நமக்கு கன்றுகளை கொடுத்தது. பங்காளி இறந்து போயிட்டா பொங்கல் இல்லை, ஆனால் மாட்டுக்கு பொங்கல் இல்லாமல் இருக்க முடியுமா? மாட்டு பொங்கல் என்று நாம் மிக எளிமையாக அதற்கு நமது நன்றி கடனை செலுத்துகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மடை கட்டி தண்ணி தேக்கி இதை பட்டியுமாங்க. இந்த பட்டியில் இருந்துக்கிட்டு மாடு மிச்சு தண்ணி பெருகி வெளியே போகணும். ஆனால் இன்றைக்கி தண்ணியே இல்லாத குளங்களையும் தண்ணியே இல்லாத ஆறுகளையும் இந்த கிளைமேட் சேஞ்சில் பார்க்குறோம். பாருங்க, பெண்கள் நமது உற்பத்தியோடு இணைந்து எவ்வளோ தூரம் மாடுகளுடன் இணைந்து நிற்கிறாங்க. அவங்க தான் இந்த பணியெல்லாம் பண்ணுவாங்க. ஆண்கள் அல்ல. பெண்களுக்கும் இந்த மாடுகளுக்கும் இருந்த உறவை பாருங்கள். பாருங்க, பட்டி மிதிக்க கொண்டு வர்றாங்க. பட்டி மிதிச்சதுன்னா அதில் தண்ணி நிறையா இருந்ததுன்னா வழிஞ்சு ஓடணும். வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் என்பதை போல நம்ம மரபில் எவ்வளவு தூரம் மாடுகளுக்கு நாம் நன்றி கடன் செலுத்துகிறோம். பொங்கல் கொடுக்க முடியல, ஆனால் பச்சரிசியும் வெள்ளத்தை இணைச்சு கொடுக்குறோம். நிலமும் இல்லை, நீரும் இல்லை, மாடும் இல்லை, பொங்கல் மட்டுமே. இந்த முயற்சியின் மூலம் பிறந்த 2 காளை மாடுகள் 2 வருடத்திலே உழவுக்கு பழை எத்தனையோ மானாவாரி நிலங்களை உழுது எத்தனை தானியங்களை விளைவித்த இந்த காளை மாடுகள் இன்று காணாமல் போய்விட்டன. எல்லாம் மெல்ல பழங்கதையாய் கனவாய் போனதுவோ. டிராக்டர் வேண்டாம், என்ன கார்பன் ஃபுட் பிரிண்ட், இதில் எங்கே கார்பன் எமிஷன்? எந்த மரபை நாம் விட்டு தொலைத்தோம்? திரும்பவும் அந்த காலம், கார்பன் காலடித்தடங்கள் இல்லாமல் எங்களை அழைத்துச் செல்வீர்களா என்று காளை மாடுகள் கேட்பதைப் போல இல்லை. இந்த காட்சிகள் எல்லாம் திரும்பவும் நம் மண்ணில் பெரிய அளவில் எப்படி கொண்டு வருவது? கொண்டு வந்தால் இப்படி வளமான பூமியை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த சிட்டுக்குருவிகளும் காக்கைகளும் குருவிகளும் இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு இந்த மாடுகளே காரணமாக இருக்கும். முயற்சி செய்வோம், சென்றதினி மீளாது. இன்று நாம் புதிதாய் பிறந்துள்ளோம் என்ற அடிப்படையிலே இந்த பணியை எடுத்துச் செல்வோம்.